இராமாயண தொடர்பு தர்பையில் பிறந்த கதை. இந்த கதையின்படி கருப்பசாமி இராமாயண காலத்துடன் தொடர்புபடுத்தப்படுகிறார். சீதை பிரசவத்திற்குப் பிறகு வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தபோது லவன் பிறந்தான். ஒருநாள் சீதை லவனை முனிவரிடம் ஒப்படைத்துவிட்டு தண்ணீர் எடுக்கச் சென்றார். முனிவர் தவத்தில் ஆழ்ந்ததால் லவன் காணாமல் போனதை அறியாமல் இருந்தார். சீதை திரும்பி வந்தபோது லவனைக் காணாமல் முனிவரிடம் அழுதார். லவன் காணாமல் போனதை அறிந்த முனிவர் சீதைக்காக வருந்தி உடனடியாக ஒரு தர்ப்பை புல்லை கிள்ளி எடுத்து அதற்கு தன் தவ வலிமையால் உயிர் கொடுத்தார். இதுவே குசன் ஆவான். சில நிமிடங்களில் உண்மையான லவன் திரும்பி வந்தான். ஒரே மாதிரியாக 2 குழந்தைகள் இருப்பதை பார்த்த வால்மீகி அந்த குழந்தைகளை வளர்க்க சீதையை அனுமதித்தார். இந்த குசன் குழந்தையே பிறகு தீயில் கருக்கப்பட்டதால் அல்லது கருப்பாகத் தோன்றியதால் கருப்பசாமி என்ற